ஊர் வளர்த்து எங்க பொம்பளை வெளில கிளம்ப விட்டு போற ஊர் வளர்த்த பொம்பளை எங்க குடும்பமா கிளம்பி போக முடியுதா? கல்யாணம் பண்ண அன்னையில இருந்து நீ தனித்தனியா போய் படுக்கிற. அது சரிதான் தெரியுமா? வாய முடுற 4 பேர் கேட்டா தப்பா நினைப்பாங்க. என் பொண்டாட்டி கூட தானே படுக்கிறேன், அடுத்த கூடயா படுக்கிறேன்? அப்புறம் நான் மட்டும் உன் கூட தானே படுத்த சின்ன பிள்ளைல இருந்து. அது அப்பா இப்ப நீ வளர்ந்துட்டா. அடே என்னடா என்ன வேலைய போற? அத மஸ்ட் போ. அததான் நானும் கேக்குறேன், என்ன வேலைய போற? நீ என்ன பேசிட்டு இருக்க கேட்டேன். நான் வந்து சொல்றேன் முடிச்சிட்டு நெஞ்சு வலியா இதயத்தை புடுங்கி வைக்கணுமா டாக்டர் சொன்னாரு, அதுக்கு கூட்டிட்டு போறேன். சரி ஓகே, அப்ப நீங்க போங்க, நான் கூட்டி போய் தரேன். நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒண்ணா தானே இருப்போம். நீங்க போங்க. இவ்வளவு பிரச்சனை இல்லப்பா, பேசிட்டு இருக்கீங்களே. என் பொண்டாட்டி கூட போனாதான் எனக்கு உடம்பு நல்லா நீ போடா தம்பியா. அண்ணா நான் வரேன், உன் கூட வரேன். ஐயோ இவன் தொல்லையா இருக்கு. அடே அடே அண்ணா உன் கூட வரேன். ஐயய்யய்யய்யய்யய்யய்ய பாரு, இந்த வேலை ஏன்ட்ட வச்சுக்காத. நீ உங்க அண்ணன் மேலயே ஏறு, நீ ஓ மேல ஏறு, அவன் ஓ மேல ஏறட்டும். பொச கட்டவங்கள நான் போறேன்டா. நிறைவேறி நாசமா போச்சு, நான் போறேன். அடிச்சு 7 பேரும் இல்ல மதினி பின்னாடி எங்கடா அங்க போறா? ஐயோ மதினி மதினிய கூட்டி வாங்க. வருவா போ. ஐயோ அண்ணி மேல ரொம்ப பாசமா இருக்கானே மதினி. ஐயோ அப்ப என்னை உப்பு மூட்டை தூக்குறியா? உப்பு மூட்டை தூக்குறியா? ஐயோ வயிறு வலிக்குது. சரி அண்ணன் ஏத்த மாட்டாரு, அத்தாச்சி ஏறட்டும், நான் அத்தாச்சி மேல ஏறேன். என் பொண்டாட்டி மேல ஏற நிக்கிறான் பாரு. அப்புறம் யாரு என்ன அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போட சாமி.